வெல்கம் டு புது வீடியோ நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜென்ரலான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே நண்பர்கள், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது வீட்டிலே இருந்து பார்க்குற மாதிரி சீரீஸ் படம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போயிட்டு வாட்ச் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு அதை பற்றி ரிவ்யூ இருந்தால் சொல்கிறேன். அப்புறம் இந்த படம் பார்த்தேன் நண்பர்களே, த லாஸ்ட் ஹவுஸ்னு ஒரு படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. போயிட்டு கண்டிப்பாக தேட்டர்லேயே பார்க்கலாம். தேட்டர் வாட்சபிள் தான். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் அகெயின் நல்ல படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் ஸ்லோவாக போகும். கதை பில்டப் ஆக டைம் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு கதை போகிறதுனால ஜாலியாக இருக்கும் பார்க்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பீரியட்ஸ் ஆஃப் டேஸ் தான். அது ஒரு 1000 நாள் நடக்கிற கதை. அதனால கொஞ்சம் அது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா படமாக கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அழகாக அது படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா சில டாபிக்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்கலான்னு இருக்கேன். என்னடா கண்டென்ட் கிடைக்காம யார்கிட்ட கேட்கணும்லாம் இருக்கான்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே. அதனால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டாபிக் பேசணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ மேக் பண்ணி அதை போஸ்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகே நண்பர்களே, அதனால் இந்த மெமரி லாஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு நண்பர்களே எனக்கு. அதாவது ரொம்ப பழைசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஓல்டான திங்ஸு, ஃபோன் நம்பர் கூட ஒரு பர்சன்ஸை மெம்பரை விடுங்க, மெம்பரை மறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆளுக்கு தகுந்த பர்சன்ஸ்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டுருக்கேன். பெரிய விஷயம்லாம் இல்லை, உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான மேட்டர்லாம் கிடையாது. இருந்தாலுமே கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி வந்துட்டுருக்கேன். எல்லாரையுமே ரிமூவர் பண்ணிக்கிறேன். இப்போ நோட் பண்ணிக்கிறேன். கேலண்டர் மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ரீல்ஸ் அதிகமாக பார்த்துட்டு நம்மள வழக்கம் போல தான். ரீல்ஸ் தான் உலகம். ரீல்ஸ் மட்டும் தான் உலகமும் ஓடிட்டுருக்கு. வேறு எதுவும் பெருசாக உலகமாக இல்லை. நமக்கு ஏங்குற மாதிரி இல்லை. ஸ்கூல் காலேஜ் படிச்சிருந்த போல தெரில. வீட்டில் இருக்கிறப்ப ரொம்ப வெட்டியாக இருக்குமா, என்ன பண்ணணும், என்ன அடுத்து வெளில போய் வேலை ஏதாவது செய்யணுன்னாலே அந்த ஒரு ஈடுபாடு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங்காக பிடிப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக லேக்காக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும்ல, நமக்கு இந்த லேகாக போயிட்டுருக்கு, இது மாறும், இது மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு மாறணுங்கிற எண்ணம் இருக்குன்னா எனக்கு இந்த சிம்பிளான லைஃப் போரிங்லேருந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான லைஃப் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ரொம்ப போரிங்காக போகிறேன். ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. வரேன், வீடியோ எடுக்கிறேன், போடுறேன். அது ஒன்றும் ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுனால. மற்ற நேரத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் எப்படி டைம் ஓட்டுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. மற்றபடி ஜாலியாக கொஞ்சம் ஓகே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோஸ் எடுக்கிற கான்செப்ட்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜாலியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னா ஜாலியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நிம்மதியாக போயிட்டு இருக்கு. மனசுக்கு திருப்தியா இருக்கு. சாட்டிஸ்ஃபைங் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங் மட்டும்தான். என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் பண்றது இல்லை. சரி நண்பர்களே, நமக்கு இதே மெமரி லாஸே ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்கனால இதுவே எதுவாக இருந்தாலும் மறக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன பேசணும் முதக்கும் ஞாபகம் வச்சு நோட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க இந்த மாதிரி இல்லை. ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கனால ரெகுலர் லைஃபாகவே இல்லை. கொஞ்சம் வெளில போகணும். நானே வெளியே போகணும். நீங்கள் வெளியே போய் சுற்றணும், நிறையா பண்ணணும். அப்போ தான் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். எனக்கே பெருசாக ஒன்றும் ஞாபகம் இல்லை. இந்த ட்ரெயினில் போன அனுபவங்கள் பற்றி சொல்லணும் இல்லையே. எனக்கு இருக்கிறதே ட்ரெயினில் மோஸ்ட்டாக ஒரு தடவை போயிருக்கேன். இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு தடவை போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை. அது ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஒட்டியாப்புலேயே உட்காந்து போயிருக்கேன் இல்லையா. அதெல்லாம் ஒரு காலத்தில் அதெல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போல்லாம் எங்கள் ட்ரெயினில் போனால் டீசெண்டான ட்ரெயினில் போயிட்டு வந்துருக்கேன். ட்ரெயினில் போகிற அனுபவங்கள் ரொம்ப முக்கிய அனுபவம் இல்லையா. அதை பற்றி தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா ஹைஜீனாக இருங்க. உடம்பு சுத்தமாக பார்த்துக்கோங்க. தண்ணி குடிங்க. நிறையா தண்ணி குடிச்சு உடம்பு உள்ள சுத்தமாக பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த வீட்டிலே கோல்டு காஃபிலாம் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் திட்டினாலுமே நான் பட்டால எடுத்து கோல்டு காஃபி கலந்து ஒரு மடக்கணும் 4 மடக்கு குடிச்சிடுறது. அது மாதிரி அதுவே அடிக்ஷன் ஆகி போச்சு. அது நல்லா இருக்குது கோல்டு காஃபி. நான் போடுறது வீட்டிலே செய்வேன். ஹோம்மேடு கோல்டு காஃபி. அது நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் ஏதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திட்டு வாங்கினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதெல்லாம் அட்வைஸ் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்குது தெரியும். அதனால் கண்டிப்பாக நல்லா வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த தும்மல் வர மாதிரி இருக்குது, ஆனால் வர மாட்டேங்குது நம்மளே. ரொம்ப நேரம் தும்மல் பிரச்சனை போயிட்டு இருக்குது. வெளிச்சத்தை பார்த்தா தும்மல் வரும், தெரியுமா? அந்த விஷயம் தெரியாது. சரி, அது ஒன்று தேவையில்லாத டாபிக். தும்மல் வரதெல்லாம் டாபிக்னு எடுத்து பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு கேட்குறப்ப கடுப்பாகும்ல. நண்பர்களே, லைஃப் ஸ்டோரி ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப் ஸ்டோரியை நம்ம தான் நரேட் பண்ணணும். எவ்வளோ அழகாக நரேட் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கோம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். காசு பணம் அதெல்லாம் இல்லைங்கிறது மேட்ரே கிடையாது. அது இல்லைனா கூட எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி செக் பண்ணி பார்க்கறது தான் முக்கியமான மேட்ரு. அதை தான் நம்ம எப்பயுமே நானும் பண்ணிகிட்ருக்கேன். காசு பணம் கையில் இல்லைனா கூட வீடியோ எடுக்கிறத வச்சு ஜாலியாக பண்ணிகிட்ருக்கேன். இதுவே ப்ரொஃபஷனலாக ஜாலியாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரிசோர்ஸஸ் அதை திரட்டிக்கிட்டு அதை வச்சு என்ன பேச முடியுமோ அதை பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறதோ வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். வெளில போயிட்டு நிறைய ஒர்க் பண்ண நான் சொன்னது தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். டைம் ஆனால் கொடுங்க. அதாவது உங்களுக்குன்னு ப்ரொடக்டிவாக இருக்கும்ல, அதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு அலோகேட் பண்ணணும்னா அதுக்கு டைம் அலோகேட் பண்ணி நீங்கள் தான் டைம் கொடுக்கணும். ஓகே, இல்லை இப்படியே வாழ்க்கை சப்பில் போயிடுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். அடுத்தடுத்து ஏதாவது நீங்கள் எஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எஃபர்ட் போட்டால் தான் ஏதாவது அட்லீஸ்ட் இந்த மூவ் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா 3 சிம்பிள் ரூல் தான் அழகாக. ஃபர்ஸ்ட் ரூல், தனியாக இருக்கும். சாலிட்யூட், தனியாக இருக்கணும். தனியாக இருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இது பண்ணணும். இமேஜின் பண்ணணும். நிறைய ஓவர் திங்க் பண்ணணும். ஓவர் திங்க்னு சொல்லுங்கள், திங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இப்போலாம் ஓவர் திங்க் கூட யாரும் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். முன்னாடியே கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து இந்த படத்துலலாம் அதிகமாக திங்க் பண்ணுறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் ஓவர் திங்க் கம்மியாகிடுச்சு நினைக்கிறேன். எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க. திங்கிங்கிற மேட்டரே போயிடுச்சு. நிறைய திங்க் பண்ணணும். அப்புறம் நிறைய நிறைய ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் டேலண்டடாக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். எதில் என்ன ஒர்க் பண்ணால் கரெக்டாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணணும். எப்படி நம்ம மூவ் பண்ணால் நம்ம எப்படி சொல்கிறது, என்ன ஆர்டரில் ஒர்க் பண்ணணும்னு இருக்குல்ல, அதை தான் நான் எப்படி சொன்னேன். தப்பாக ஏதாவது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியாக சொல்ல தெரியல. என்ன ஆர்டரில் மூவ் பண்ணுவோன்னு இருக்குல்ல, அந்த ஆர்டரில் மூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக எதுவாக இருந்தாலும் அலைன் ஆகும். உங்களுக்குமே கேட்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னடா அது இப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் சப்புன்னு இருக்காது. கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு ஆர்டர் வச்சுருந்தா. இது ஒன்று. 3வது ஒரு விஷயம், பி யுவர் செல்ஃப். நம்மளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 3வது திங் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சொன்ன 3 விஷயத்தில் 3வது தான் ரொம்ப கரெக்டு போதும்னு நினைக்கிறேன். பீயிங் யுவர் செல்ஃப். வண்டி போயிட்டு வந்து பீயிங் யுவர் செல்ஃப், நீங்களாக இருக்கிறது தான் மஸ்ட்டு திங். அதை முதல்ல நல்லபடியாக பண்ணி முடிங்க. அதுதான் ஒரே வழி, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க. ஜாலியாக வீடியோஸ் பண்ணுங்கள். ஜாலியாக எல்லாம் பேசுங்க. எல்லாருக்கூடையும் சகஜமாக இருங்க. என்னமே நிறைய ஒரு பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு ஆசை. நம்ம கீழே நிறைய பெரிய கம்யூனிட்டி வரணும். பார்க்குற 4-5 பேருக்கு இருந்தாலும் கூட அவங்கள விசுவாசமாக இருப்பேன். அதனால் நீங்களுமே கொஞ்சம் நல்ல வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களோட அப்ரிசியேஷன் தான் அடுத்து எப்படி மூவ் பண்ணணுன்னு இருக்குது. மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன சஜஷன் கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க, லைக், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டான் அடுத்தடுத்து வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசணும், அடுத்து vlog பண்ணணும், அடுத்து நிறையா பண்ணணுங்கிற ஐடியாஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு மூவ் பண்ணணுன்னா கொஞ்சம் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் மூவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுவே எனக்கு போதுமானது. மண்டி சவுண்டு ஏதாவது கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஏன் நான் என்ன பேசுகிறேன் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே, வேறு எதுவும் சொல்லணும் பெருசாக இல்லை. இதோட வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from signing off, VJ Bharatwaj. Bye.